தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒருவருக்கும் இந்த மாலை பொழுதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுக்குரிய சத்திய பாடத்துக்களாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் அறிவிச்ச வண்ணமாக பாடத்தினுடைய தலைப்பு வந்து எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடம் பார்க்கும் பொழுது 2016 ஹெரால்டு மேகசின்ஸ் நம்ம எக்லிசியாவில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கல்னு எடுக்கப்பட்ட ஒரு பாடம் தான். அது உங்களை பற்றி நான் முன்பாக அறிவிச்சு விடுறேன். பொதுவாக எறும்புகிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயம் அநேகம் இருக்கும். அதில் முதல்ல வந்து எறும்புகிட்ட கடி வாங்கியிருக்கீங்களா? இங்கே இருக்கிறவர்களில் எறும்பினத்தில் கடி வாங்காதவர்கள் யாராவது இருப்பீங்களா? எறும்பு கடினாலே எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு யார் இருக்கீங்களா? எல்லாருமே. சரி, எறும்பு கடிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குதுங்க? ஒரு உடனடியாக ஒரு எரிச்சல் பரவுது உடம்புல. ஒரு டக்குன்னு அது வந்து அந்த எறும்பு கடிக்கும்போது அப்புறம் கடிச்சிருச்சு. கடி வாங்கினவங்களுக்கு திரும்ப வந்து அந்த எறும்பு பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னவா தோணும்? ஏற்கனவே இது என்ன பண்ணிடுச்சு, கடிச்சு வச்சிருக்குது, மற்ற யாரையும் கடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அதுக்கு மருந்து போட்டு கொள்ளுவோம் வீட்டில். அப்புறம் என்ன பண்ணுவோம், எறும்பு வராமல் பார்த்துக்குவோம். சாப்பிட்ற பொருள்களில் இப்போ டிஃபன் பாக்ஸ்லாம் எறும்பு வராமல் இருக்கிறதுக்குல நான் எவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறோம். காலையில் ஒரு 8 மணிக்கு கொண்டு போனது சாயந்தரம் மதியம் 1 மணி வரைக்கும் அது பாதுகாக்கிற எறும்புக்கு கொடுக்காமல் நாம் மட்டும் சாப்பிட்றதுக்கு. சரி, இப்போ நம்ம இன்றைக்கி இப்படியெல்லாம் எறும்புக்கும் நமக்கு சில உறவுகள் எப்போவுமே இருக்குது. ஆனால் இந்த எறும்புகிட்டேருந்து நம்ம இது வரைக்கும் கடி வாங்கிட்டு இருக்கிறோம், எறும்புகிட்டேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோமா? எறும்பு பார்க்கும்போது எறும்பு கடிச்சது மறந்து எறும்புகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா, நம்முடைய சாலமோன் ஞானி வந்து ஒரு வசனத்தில் குறிப்பிடுறாங்க. பாடத்துக்கு ஆதார வசனமாக நம்ம எடுத்துருக்கிறோம், வாசிக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசன பகுதி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 8 வரை. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த வசனம் வந்து சோம்பேறிகளுக்கு, நமக்கு இல்லை. நான் இப்போ ஆரம்பிக்கும்போது எப்படி இருக்குங்க? சோம்பேறி, பாக்கியவான்களே நீதிமான்களே அப்படின்னு சொல்லியிருந்தால் அது யாருக்கா இருக்கும்? பரிசுத்தவான்களே அப்படின்னா நான் கூட அப்படி தான் நினச்சேன், இது சோம்பேறிகளுக்கு தானே, நமக்கு எப்படி வரும் அப்படிங்கும்போது இங்கே சோம்பேறி அப்படிங்கும்போது சோம்பேறி பற்றி நார்மலாக நம்ம பார்க்குற சோம்பேறி இல்லை. சில சூழ்நிலைகளில் மறக்கிறது, நிறைய விஷயம் மறந்துடுவோம், தவறிடுவோம். அப்படி மறக்கிறவங்க, தவறுறவங்க, கொஞ்சம் தள்ளி போடுறவங்க, இவங்க எல்லாமே எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னா சோம்பேறி. இப்போ எறும்பு பார்க்கும்போது நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறது இல்லை, அதனால தான் நம்ம நினைக்க சொல்லி இந்த பாடம் பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, அது எறும்பு குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஞானத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அது இருக்கக்கூடிய இந்த சுறுசுறுப்பு நிமித்தமாக அது வந்து எப்படி அது ஃபுட்டு சேகரித்து வச்சுக்குது அப்படிங்கிறத கற்றுக்க சொல்கிறாங்க இந்த வசனத்தில். அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா, அறுப்பு காலத்தில் வந்து அது வந்து கோடை காலத்தில் சேர்த்து வச்சுருக்குன்றாங்க. இன்னொரு வசனத்தை கூட நீதிமொழிகளில் வாசிக்கும்போது அங்கேயும் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்புக்கு இருக்குது, அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி அநேக காரியங்கள்லாம் வந்து நம்ம எறும்புகிட்டேருந்து கற்றுக்கணும், எறும்பை பார்க்கணுன்னு, எறும்பை நம்ம வந்து நோக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு வேதாமத்தில் இருக்கும்போது அதை நிச்சயமாக நம்ம என்ன தான் பண்ணணும், பார்த்து தான் ஆகணும். இப்போது எறும்புனா எந்த எறும்பு? நம்முடைய இந்த உலகத்தில் 12,500 வகையான எறும்புகள் இருக்குது. 12,500 வகையான எறும்புகள். இதில் மேஜராக இருக்கிற எறும்பு, இதில் நம்ம ஊர் எறும்புனா அந்த கிரேசின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கிரேசியான்ட். அதாவது ரொம்ப தமாஸ் பண்ணுற எறும்பு இல்லைங்க, அதை நம்ம என்ன சொல்லுவோம், மச எறும்புன்னு சொல்லுவோம். கடிக்காது, பசன்னு வரும் இல்லைங்களா, அது ஜாஸ்தியாக இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. இதெல்லாம் மேஜராக இருக்கிறது மட்டும் இங்கே இருக்குது. பட்
இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது 12,500க்கும் மேலே 12,500 வகைகளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த எறும்புகள் குறித்து நம்ம இதில் எந்த எறும்பை பற்றி பைபிளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். பொதுவாக எல்லா எறும்புகளுக்குமே ஒரே குணாதிசயங்கள் தான் இருக்குது. அதனுடைய ஜாதிகள் வேறையாக இருக்கலாம், அதனுடைய குடும்பங்கள் வேறையாக இருக்கலாம், வகைகள் வேறு இருக்கலாம். இது பூச்சி வகையை சார்ந்தது. இந்த பூச்சிகள் இந்த உலகத்தில் நிச்சயமாக வேணும். அப்போ தான் இந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்னா மனுஷர்களுடைய குடியிருப்புக்கு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி நம்ம சிருஷ்டிப்பு படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். தேவன் கிரியேஷன் பண்ணும்போதே ஏன் இந்த பூச்சிகள் உண்டாக்குனாங்க அப்படின்னா, இந்த பூச்சிகள் வந்து இந்த உலகத்தை, இந்த பூமியை ஒரு செல்வச் செழிப்பாக வச்சுருக்கிறது, ஒரு இயற்கை வளத்தோடு வச்சுருக்கிறது இந்த பூச்சிகளுடைய பெரும்பங்கு இருக்குது. அதில் எறும்பு அதை விட பெரும்பங்கு வகிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த எறும்பை குறித்து ஒரு சில தகவல்களை நம்ம வந்து பார்த்துட்டு பாடத்தை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். எறும்புகிட்ட வந்து என்ன அப்படின்னா நல்லா வெயிட் தூக்குமாமா. யாரை விட அப்படின்னா மனுஷங்களை விட. தன்னுடைய எடையை காட்டிலும் அது வந்து என்னவாகுதுன்னா ஒரு 50 மடங்கு ஜாஸ்தி தூக்குதுங்களாம். இப்போது எப்படி சொல்லலாம், ஒருவேளை ஒரு சாதாரண எறும்பு 50 மடங்கு, அதில் வந்து இந்த நெசவாளர் எறும்புன்னு ஒரு எறும்பு இருக்குது. அது எப்படின்னா அதான் அந்த எறும்புடைய வெயிட்டை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக. இப்போ நான் வந்து ஒரு 100 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு இல்லை இருப்பின்றீங்களா, சரி வச்சுக்கலாம். 100 கிலோ இருக்கிறேன்னா என்னை விட 100 மடங்குன்னா எவ்வளோ இருக்கும்? 10,000 கிலோ நான் தூக்க முடியுமா? தொட்டு பார்த்துட்டு வந்துடலாம். தூக்க முடியுமா? முடியாது. அப்போ என்னால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியும்னா எனக்கு சரியாக இருக்கிற வெயிட்டே தூக்குறது பெரிய சிரமமாக இருக்கும். கரெக்டாக? ஆமாம். ஆனால் இந்த எறும்பு அதனால தான் அதுக்கு இருக்கக்கூடிய வல்லமைகளை எனக்கு கவனிச்சு பாருங்கள். தேவன் படைக்கும்போது எப்படி படைச்சிருக்காருன்னு பாருங்கள். பல மடங்கு, அது 100 மடங்கு ஜாஸ்தியாக அதனால் வெயிட் தூக்க முடியுமா. அதுலேயும் ரொம்ப அதீத வெயிட் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சேர்ந்தெல்லாம் நிறைய லிஃப்ட் பண்ணி அப்படியே கடற்கடலாம் கொண்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதனுடைய வலிமை நீங்கள் குறித்து பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்களை பார்க்கும்போது அதுக்கிட்ட சில விசேஷித்த தன்மைகள் இருக்குது அந்த பாடியில். அது சுவாசம் பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும், அந்த சுவாசத்தில் வந்து அது எப்படின்னா தனியாக அதுக்குன்னு சுவாசப்பகுதி மூக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு உடம்புலேயே வந்து சில துகள்கள் மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதுலேயே வந்து ஆக்சிஜனை வந்து உள்ளே எடுத்துக்கும், அதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கும். அப்புறம் அதுக்கு காதுகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் காதுகள் கேட்காமல் இருக்கிறதுன்னு சொல்ல, பூமியினுடைய அதிர்வுகளை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எறும்பு வந்து என்ன தேவையோ அது கிரகிச்சிக்கக்கூடிய அது பக்குவம் அதுக்கு இருக்குது. இப்போ எறும்புகளுடைய எண்ணிக்கை குறித்து சொல்லும்போது அது எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா கணக்கிட முடியாத எண்ணிக்கை. எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு வேற ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு 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 மனுஷனுக்கு ஒரு விகிதம் போடும்போது ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கான ஒரு மனுஷனுக்கு 1 மில்லியன். பூமியில் ஒரு ஒரு மனுஷன் இருக்காங்க அப்படின்னா எத்தனை எறும்பு இருக்கும் அப்படின்னா 1 மில்லியன். 2 பேர் இருந்தாங்கன்னா ஆதாம் ஏவாள் 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மில்லியன் இருக்காங்க, அது அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி அவ்வளோ எறும்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கணக்கெடுத்து சொல்ல வேற ஒரு ஆராய்ச்சி நிமித்தமாக இது இவ்வளோ இருக்கணும், அதனால தான் உயிர் வாழ முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அதனுடைய இனப்பெருக்கம் குறித்து பார்க்கும்போது சில ஆண் துணை தேவைப்படுது, சில எறும்புகளுக்கு ஆண் துணை தேவைப்படாமல் அது இனப்பெருக்கம் பண்ணுறது. அதுவும் கொஞ்சம் அதிசயமான சில விஷயங்களாக நம்ம அங்கே பார்க்கலாம். அடுத்தது அதுக்கு 2 வயிறு இருக்குது. ஒரு வயிறில் வந்து அதுக்கு தேவையான சாப்பிடுமாமா, இன்னொரு வயிறில் வந்து இன்னொருத்தங்களுக்கு தேவையான எடுத்து போமாமா. எறும்புக்கு 2 வயிறு இருக்குது. ஒன்று வந்து அதுக்கு தேவையானதை எடுத்துக்கும், சாப்பிட்டுக்கும், அது ஜீரணமாகும். அதுக்கு இன்னொரு வயிற்றில் வந்து எடுத்துகிட்டு போகுமாமா, அது வந்து இன்னொருத்தங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறக்காக, மற்றவங்களுக்குன்னா எறும்பு சக எறும்புகளுக்கு கொடுக்குறக்காக. நீச்சல் அடிக்கக்கூடிய எறும்பு இருக்குது, ஒரு வகையான எறும்பு. அந்த எறும்பில் அது எப்படின்னா ஒரு போட்டு மாதிரி செஞ்சுக்குமாமா. தண்ணியிலேயே அழகாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இலைகளோ இல்லை செடி ஏதோ ஒரு குச்சியோ எது கிடைச்சாலும் அது போட்டு மாதிரி செஞ்சுக்கு. சில நேரத்தில் வந்து அந்த எறும்பு தன்னவே போட்டாக மாற்றிடுமா. போட்டு மாதிரி செஞ்சுட்டு அதை பாடியவே போட்டு சிக்ஸருக்கு மாற்றி அது நீச்சல் அடிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எறும்புக்கு அதனுடைய வாழ்விடம் இருக்குது, புற்றுன்னு சொல்லுவாங்க. எறும்பு புற்றுன்னு தமிழில் இருக்கும். அதனுடைய வாழ்விடத்தை குறித்து நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அது நிறைய கூடி வாழக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது. கூடி வாழதுன்னா கொஞ்சம் நிஜம் இல்லை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூடி வாழும், ரொம்ப ஒற்றுமையாக. அதில் ரொம்ப பெருசாக அதனுடைய எறும்பு புற்றுலேயே இருக்கல உலகத்திலே பிக்கஸ்ட்டு பார்க்கும்போது 6,000 கிலோமீட்டருக்கு ஒரு எறும்பு புற்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எங்கேன்னா 2002 எங்கே இருந்து அப்படின்னா
அது எப்படி சொல்கிறது, இத்தாலியிலேருந்து ஸ்பெயின் வரைக்கும் அந்த எல்லை வரைக்கும் வருது அப்படின்றாங்க. நிறையா அது போயிட்டே இருக்குமா உள்ள. இந்த நிலத்துக்கடியில் பார்த்தா மேலே பார்த்தா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ள அதுக்குன்னு உலகம், பெரிய உலகம் இருக்குது. அது பெருசாக கூடு கட்டி வாழ்கிறத பார்க்குறோம் அந்த எறும்பு. சில எறும்புகள் வந்து மரத்தில் கூடு கட்டியிருக்கும், இலைகளை ஒட்டு சேர்த்து அது ஒரு அதுக்கிட்டிருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல் கொண்டு அது ஒரு கூடு கட்டி வாழும். அது அந்த பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அது எறும்பு போகிற அளவுக்கு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், சுற்றி கவர் பண்ணிடும். எறும்பு கூடு அப்படிம்பாங்க அதே. அந்த மாதிரி கூடு கட்டி வாழக்கூடிய எறும்புகளும் உண்டு. அப்புறம் இதனுடைய வாழ்நாட்கள் பார்க்கும்போது சாதாரண எறும்பு இருக்கு இல்லைங்களா, சாதாரண எறும்புன்னு சொல்கிறதுல வந்து என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த அது 90 நாட்கள் வரைக்கும் உயிரோட இருக்கும். இன்னொரு அதில் வந்து இந்த கருப்பு வகையான எறும்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கருப்பு வகை எறும்பு வந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்குமா. 15 வருஷம். இப்போ நாம் வந்து 2 செவ்வெரும்புன்னு பார்ப்போம், சுல்லெரும்புன்னு சொல்லுவோம், என்னென்ன எறும்பெல்லாம் பேர் இருக்கு நம்ம கண்ணில் பார்க்குறது. அதில் நல்லா கருப்பாக ஒரு எறும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பாக இருக்கக்கூடிய எறும்பு 15 வருஷம் வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய ஆயுசு காலத்தில் சொல்லும்போது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ராணி எறும்புன்னு ஒன்று இருக்கும். அந்த ராணி எறும்பு தான் வந்து இனப்பெருக்கம் பண்ணோம், அதுதான் கொட்டி போடுங்கிறது சொல்கிறது. அது இனப்பெருக்கம் பண்ணி கொடுக்கும். ஆண் அது வந்து பெண்ணில் அது வந்து ரெக்கை மட்டும், அதுக்கு ரெக்கை இருக்கும், அதனோட உருவம் பார்க்க போகிறோம் படத்தில். அப்புறம் மற்ற எறும்பில் வந்து ஒரு ஆண் எறும்பு இருக்கும். அது வந்து அது என்ன பண்ணாது அப்படின்னா, அது இனப்பெருக்கம் பண்ணாது. ஆனால் வந்து என்ன பண்ணுன்னா, அதுக்கும் சின்ன ரெக்கை இருக்கும். ஆனால் ராணி எறும்பு சைஸுக்கு இருக்காது, அதோட சிறுசாக இருக்கும். அது பறந்து போய் கூடு கட்டுறதுக்கும் அதுக்கான துளைகள், அது காலனி அமைக்கிறது, காலனின்னு சொல்கிறது அது அவங்களுடைய குடியிருப்பு. அந்த எறும்புகளுடைய குடியிருப்பு, அதுக்கு பேர் காலனின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்படியே கூட்டமாக வாழும். அந்த கூடுகளை கட்டுறதுக்கு ஆண் எறும்பு அது ரெக்கை சின்னதாக இருக்கும், ராணி எறும்போட சிறுசாக இருக்கும், ரெக்கை இருக்கும். அது பறந்து போய் கூடு கட்டும். மற்றபடி அது வந்து வேறு இதில். அப்புறம் சில வேலை செய்யக்கூடிய எறும்புகள் மற்ற எறும்புகள்லாம் இருக்குது, அது வேலைக்கார எறும்புன்னு சொல்லி அது பேர். இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, எறும்புகளில் வந்து சண்டை அவ்வளோ சீக்கிரம் வராதாம, ஆனால் சண்டை வந்தால் சண்டை போடுற எறும்பு ரெண்டுமே செத்துருமா. எறும்புகளுக்குள்ள சண்டை வராது, சண்டை வந்தால் 2 எறும்புக்கு சண்டை வருதுன்னா அது சாகிற வரைக்கும் சண்டை போட்டு ரெண்டுமே செத்துரும். ஆனால் எந்த எறும்புக்கு அவ்வளோ சீக்கிரம் சண்டை வர, சண்டை போடுறது ரேர் அப்படின்றாங்க. சரி, இது வந்து எறும்புகிட்ட இருக்கக்கூடிய சில அறிவியல் பூர்வமான சில தகவல்களை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 5 பாயிண்ட் வந்து எறும்புகிட்டருந்து நம்ம கற்றுக்கூடிய பாயிண்ட் எடுத்து நம்ம பாடமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு எளிமையான ஒரு பாடம் தான். நிச்சயமாக நமக்குள்ளே வந்து ஒரு சில மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கணும். ஒரு விசுவாசத்தில் இந்த சத்திய பாடத்தை உங்களை மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். பாடத்தையும் இனியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, 5 இப்போ நம்ம பார்த்தது இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய, எறும்புகிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி இப்போ நம்ம பார்த்தது இல்லாமல் வேறு ஏதாவது எறும்புகிட்ட நீங்கள் பார்த்த விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள். எறும்புகிட்ட நீங்கள் பார்த்த விஷயங்கள் ஏதாவது? சுறுசுறுப்பாக இருக்கும், வேறு லைனாக போகும், அப்புறம் கூட்டமாக இருக்கும், கூடி வாழுது. ஆபத்து அதனுடைய வழித்தடத்தில் வேறு ஏதாவது நீங்கள் குறுக்க ஏதாவது கல்லோ வேறு ஏதோ பொருள் வச்சிங்கன்னா சுற்றி விலகி வேறு பாதை அமைச்சு போயிட்டே இருக்கும். சரி, அடுத்தது ஷேரிங். குட், 2 பேரும் அதுக்கு தானே. ஓகே, வேறு? அதான் லைனாக போகும்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. வேறு பார்க்காத பாயிண்ட் வேறு ஏதாவது நீங்கள் எறும்பிட்ட பார்த்த விஷயங்கள் ஏதாவது? இல்லை, ரூட்டு மாறினாலும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். சூப்பர். சரி, இப்போ நம்ம ஒரு 5 லெசன்ஸ் மட்டும் எறும்பிட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதனுடைய சுறுசுறுப்பு. நம்ம வசனத்தில் பார்த்தது போல் ஒர்க் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி அதை என்ன பண்ணிடும்னா அதுக்கான உணவை சேகரிச்சிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எறும்புக்கே இருக்கக்கூடிய விசேஷித்த குணலட்சணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அதனுடைய வேகம், எறும்புக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை, தேவன் கொடுத்துருக்கிற ஞானம் எப்படின்னா, எறும்பு மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு வேறு எந்த உயிரினமும் இந்த பூமியில் இல்லை.
எந்த ஒரு உயிரினமும் எறும்பை போல ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுறுசுறுப்புன்னு சொல்லுவாங்க. சுறுசுறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது சுறுசுறுப்புன்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. சரி, வேறு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? எறும்பு இடத்துல சுறுசுறுப்பை கற்றுக்கொள்னு உலக பிரகாரம் நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு வார்த்தையை நம்ம அங்கே சரியாக போட்டால் எப்படி இருக்குன்னா, எறும்புடைய வாழ்நாள் வந்து 90 நாள் பார்த்தோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய எறும்பு, ரேர் எறும்பு 15 வருஷம் சொல்கிறாங்க. அது எல்லா எறும்பும் 15 வருஷமா இல்லை. ஏன்னா யாராவது பார்த்து அமுத்திட்டாங்கன்னா, நசுக்கிட்டாங்கன்னா, மிதிச்சிட்டாங்க, மிதிப்பட்டு செத்துரும், காத்தடிச்சு செத்துரும். அதுக்கு சாகிறதுக்கான மூகாந்திரங்கள் இந்த பூமியில் நிறைய இருக்குது. ஒரு காட்டில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்தால் கூட, ஒரு குருவி பார்த்தா கூட கொத்திட்டு போயிடும். சரிங்களா? எல்லாத்துக்கிட்டையும் தங்களை காத்து இந்த பூமியில் அது வாழணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அது எறும்பு உள்ள கூட்டுக்குள்ள போய் பாதுகாப்பாகவே இருக்காது. ஒரு ஆபத்து வருது ஓடி போய் எந்த எறும்பு உள்ள போய் அந்த அதனுடைய வீட்டுக்குள்ள போய் போகாது. அது என்னன்னா அதனோட ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது எவ்வளவு அதுக்கு ஆபத்து இருந்தாலும், உயிருக்கு எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் அந்த உயிர் அதை குறித்து கவலைப்படாமல் அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குமா. அதுக்கு அதனுடைய வேர்ஹவுஸ் கெப்பாசிட்டியை ஃபில் பண்ணிடும். 90 நாள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் வச்சுக்கோங்க. 3 மாதம் அதிக 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் கூட வச்சுக்கோங்களேன். 6 மாதம் தான் நம்ம உயிரோடு இருக்க போகிறோன்னு எனக்கு தெரியும். அப்போ 6 மாதத்தில் எவ்வளவு சேர்த்த முடியுமோ சேர்த்திடும், எவ்வளவு சேகரிக்க முடியுமோ சேகரிக்க முடியும். சரி, இருக்கிறதுலையே இது ரொம்ப ஸ்பீடு உயிரினம்னு சொன்னோம் இல்லையா? ஸ்லோ எதுங்க? தேவங்கா. தேவங்கா, ஆமை. ஆமை தான், நத்தை. ஓகே, நத்தை, ஆமை, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி தான், ஒரு வகையான ஃபேமிலி தான். இது இருக்கிறதுலே ஆமை ஏன் ஸ்லோவாக இருக்குன்னா ரொம்ப வருஷம் உயிர் வாழும். விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த பூமியிலேயே அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய உயிரினம் எதுனா ஆமை. மிக குறைவாக உயிர் வாழ்றது எதுனா ஈசல். ஆனால் ஈசல் விட்டுருங்க, நம்ம எறும்பு வச்சுக்கோங்க. அப்போ எறும்பு அதனுடைய வாழ்நாள கணிக்குது. நம்ம கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்போம்னு தெரியுது. அதை உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்திருக்கு. சேர்த்து கொண்டு போய் அதனுடைய இருப்பிடத்தை நிறைச்சிருது. சரியா? அது மறிச்சிட்டாலும் அது சேகரிச்சு வச்சதை சக எறும்புகள் இதனுடைய சந்ததிகளை சாப்பிடும். தனக்குன்னு சேர்த்தாது, தங்களுடைய இனத்துக்குன்னு சேர்த்தது. என்ன ஒரு எறும்பு இண்டிவிஜுவலாக சுயநலமாக அது எனக்கு அப்படின்னு சேர்த்தாம ஒட்டுமொத்த எறும்பினுடைய இனத்துக்காக சேர்த்திருது. அதனால தான் அது டீம், அதுக்கிட்ட எப்பவுமே டீம் ஒர்க் இருக்குது. ஆமை ஏன் வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னா, சீக்கிரம் வேகமாக போய் எங்கே போகுது ஒன்று அதுக்கே தெரியும். 1000 வருஷம் 2000 வருஷம் இருக்க போகிறோம்னா நம்ம வந்து சீக்கிரமாக என்ன பண்ண போகிறோம், நமக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கிறதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதும் அதனுடைய உயிரினத்திலே எப்படி இருக்குன்னா, அப்போ அதுக்கான வேலை தேவன் உள்ள படைச்சிட்டார். எப்படி படைச்சிட்டாருன்னா அவ்வளவு அது வேகமாக ஒர்க் பண்ணி, காரணம் அதனுடைய வாழ்நாள் எவ்வளவுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில் வாழ போகிறோன்னு தெரியும் இந்த எறும்புக்கு. சரி, இது இந்த ஒரு குணலட்சணத்திலிருந்து நம்ம என்ன நமக்கான படிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எளிமையான பாடம் சொல்லிட்டா நீங்கள் எல்லாருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக தான் அது முதல்ல சொல்கிறது. நிச்சயமா அதை நம்ம எங்கே கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிட்ட கற்றுக்குறோம். அவர் ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். வாசிங்க சகோதரி. யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த வசனத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது என்னன்னா, நான் எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கு, வேலை செய்ய முடியாம இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எறும்பு எப்படி ஒரு மழை காலம் வர்றதுக்குள்ள கோடை காலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வச்சுட்டு மழை காலத்தில் ரொம்ப ஜாலியாக உள்ள இருக்கு. மற்ற உயிரினங்கள் இந்த எறும்புகிட்ட இருந்து திருடி சாப்பிடுமா, அது சேகரிச்சத்திலிருந்து அதுகிட்ட பிடிங்கி சாப்பிடும். சிலது அந்த எறும்பு அழிச்சிட்டு சாப்பிடும். இந்த பாம்பு மற்ற இந்த வேற வகையான பூச்சி வெட்டுக்கிளிகள் இந்த மாதிரியான எறும்பு மழை காலத்தில் எறும்பு குழியை தேடி போகும். ஏன்னா அதுதான் சேர்த்து வச்சிருக்கு. இப்போ பாருங்க, ஆனால் அந்த உயிரினத்துக்கு அது அந்த எண்ணம் இல்லை, இந்த உயிரினத்திற்கு அந்த எண்ணம் இருக்கு எறும்புக்கு.
இப்போ அதே மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டிகளுக்கு அங்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நமக்கும் எல்லா நாளும் நம்ம இப்படியே இருக்க மாட்டோம். ஒரு நாள் வரும் நம்ம வேலை செய்யணும்னு நினச்சா கூட முடியாது. எந்த வேலை குறித்து சொல்கிறார்? அவர் சொல்கிற வேலை, அவருடைய வேலை எது? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேலையாகட்டும், அப்புறம் இந்த தேவனிடத்தில் சேர்த்துக்கூடிய இந்த ஒப்புரவாக்கல் ஊழியத்தை அங்கே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் செய்ய வேண்டியது இப்போவே செஞ்சிடணும். ஒரு டைம் அவர் ஃப்ரேம் பண்ணுறார். நான் செய்ய வேண்டியதை உடனே செஞ்சிடணும். ஏன்னா நான் செய்ய நினச்சா கூட முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றவர்களாக இருந்தால் இதே தான் நமக்கும். எப்படி அப்படின்னா, நாம் என்ன பண்ண முடியாதுன்னா, நினைச்சா கூட வேலை செய்ய முடியாத ஒரு காலம் வரும். நீங்கள் அறுவடை ஊழியத்திலேயாகட்டும், மற்ற எந்த ஊழியமாகட்டும், நம் ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போகும். இன்னும் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற கடைசி காலம் சொல்கிறோம் இல்லைங்களா? கடைசி காலம் அப்படிங்கும்போது இந்த எண்ட் டைம் ப்ராபஸில் ஒரு முக்கியமான ப்ராபஸி நம்ம பார்த்துருப்போம். என்ன நடக்கும் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து அமைப்புகளாக இருக்கக்கூடிய அந்த பேர் கிறிஸ்துவ மண்டலம் அவர்கள் ஒன்று சேர்ந்து வேதமானவர்களை எதிர்ப்பாங்க, நம்மை ஊழியம் செய்ய முடியாமல் தடுப்பாங்க. அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதா? கடைசி காலத்தில் வாழ்ந்துருக்குங்கிறது மிக அருமையான அடையாளம். அவர்கள் ஒன்று சேர்ந்து நம்மை வெளிப்படுத்தலாம்ல ஒரு வசனம் இருக்கும். அந்த முத்திரையை தரித்து கொள்ளாதவங்க என்ன பண்ண முடியாது, கொல்லவும் முடியாது, விற்கும். அப்போது அது வியாபாரமே தடைப்பட்டு போகுது. வியாபாரமே செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்போ யார் தான் செய்ய முடியும்? அவங்க முத்திரை தரிச்சவங்க தான் செய்ய முடியும். இதுதான் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அப்படிங்கிற என் டைம் ப்ராப்பர்ஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஊழியம் செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போவோம். அப்போ நம்ம மனசு எப்படி இருக்குன்னா, தேவன் கணக்கு கேட்க வேண்டிய 4 பேர் வந்தபோது நம்ம பரிதவிப்போம். சபை வகுப்பாருக்கு அந்த பரிதவிப்பு இருக்கக்கூடாது. வாய்ப்பை கொடுக்கும்போது இன்றே ரட்சணை நாள் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணுமா? இன்றே ரட்சணை நாள். நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், தெரியாது. அதனால் நம்ம இன்னைக்கு என்ன தேவன் கொடுத்துருக்காரோ அதை முழுசாக செஞ்சிருது. அதனால தான் நம்ம அந்த அர்ப்பணிப்பு கூட எப்படின்னா, சரி கொஞ்சம் போக பண்ணுவோம், வாய்ப்பே இல்லை, நேரமே இல்லை, இன்னைக்கே செஞ்சிருது, இப்போவே செஞ்சிருது. அப்போ நமக்கு சில சோர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நடக்கும். இப்போ எறும்பு அது உணவு சேகரிக்க வைக்கும்போது அதுக்கு ஏதாவது தடை வந்தால், யாராவது அதனுடைய இருப்பிடத்தை இடிச்சிட்டாங்க, அதனுடைய வேறு விஷயம் டோட்டல் இடிச்சு அழிச்சிட்டாங்க, தரைமட்டம் பண்ணிட்டாங்க, சோர்ந்து போகாது, இம்மீடியட்டாக இன்னொரு இடத்துக்கு கட்டிடும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு எறும்புக்கு ஒரு புற்று இருக்கா, ஒரு குழி இருக்கா, அதில் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எடுத்து போய் சேர்த்துக்கிற தானியத்தை அதை நீங்கள் இடிச்சு விட்டுருங்களே, இடிச்சிருங்க. இம்மீடியட்டாக அது என்ன பண்ணுன்னா வேற ஒரு இடத்துல ரெடி பண்ணிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சோர்ந்து போக. இது இல்லையா, என்ன அழிக்கிறீங்களா? அதான். அப்போ அதான் நம்ம அண்ணன் சகோதரர் சொன்னது போல், அதனோட நீங்கள் தடை கற்கலாம், நீங்கள் அதை கூட எதை வச்சிங்கனாலும் அது தடையில் தாண்டி போயிட்டே இருக்கு. ஐயோ எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, என்னோட இடத்த இடிச்சிட்டாங்களே, நான் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்களே, நாங்கள் ஒரு 1000 பேர் போனோம், 500 பேர் அழிச்சிட்டாங்களே, நாங்கள் 500 பேர் தான் இருக்கிறோம். ஒரு இடத்துலையும் அது என்ன ஆகாது, சோர்வு அடையாது. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி சோர்வு. இது புது சிருஷ்டிகளுக்கு அருமையான படிப்பனை இல்லையா? இதை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாகன்றார். வசனவாசிங்க சகோதரி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே 2 விதமான ஊழியத்தை குறித்து எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். நன்மை செய்யறத சோர்ந்தே போகக்கூடாது. ஏன்னா நன்மை செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அதில் விசேஷமாக யாருக்கு செய்யணும்னா, விசுவாச வீட்டாராக இருக்கக்கூடிய நம்ம வேதமானவர்களுக்கு அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டேன். இப்போ நன்மை அப்படின்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிறது நன்மை. எல்லாருக்கும் செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும். அது விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு செய்யணும். அப்போ இந்த ஊழியத்தை நம்ம ஒருத்தருக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் நம்ம ஒரு சகோதரனையோ சகோதரியோ சோர்ந்து போயிருக்கோம் அவங்களை கூப்பிட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசினாலே அது ஊழியம் தான். ஊழியம் அப்படிங்கும்போது அதை நம்ம வரையறுக்கப்படவே இல்லை. தேவனுடைய ஊழியங்கிறது வரையறுக்கப்படவே இல்லை. இதுதான் ஊழியம், இதுதான், சரிங்களா? ஆதிகால சபையில் வரையறுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். சிலரை அப்போஸ்தலர்னு, சிலரை தீர்க்கதரிசின்னு சொல்லி சிலர். ஆனால் கடைசி காலத்தில் 7ஆம் கால சபையில் இப்படி வரையறுக்கப்படவே இல்லை. சின்ன சின்ன ஊழியங்கள் அநேகம் இருக்குது. நம்ம ஊழியம் செய்யணும்னு நம்ம பிரயாசப்பட்டு நம்மளை அர்ப்பணிச்சிட்டா போதும், அவ்வளோ இருக்குது. காரணம், ஒருவேளை தவறிட்டோம்னா
ஒரு சுறுசுறுப்பாக நம்ம அந்த சுறுசுறுப்புங்க வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எப்படி அப்படின்னா, சுறுசுறுப்பாக இல்லாத ஒரு எறும்பு, அதனுடைய ஏற்ற காலத்தில் உணவை சேகரித்து வைக்காத எறும்பு மழைக்காலம் வரும்போது என்ன பண்ணும்? திடீர்னு மழைக்காலம் வந்துருச்சு. அந்த எறும்புக்கு பார்த்தா சின்னதாக இருக்கும், அதுக்கு தெரியும், வானிலை அறிக்கையில் அதுக்கு தெரியும், யாரும் போய் சொல்ல வேண்டியதில்லை. எப்போ மழை வரும் அப்படிங்கிறது எல்லா உயிரினுக்கும் தெரியும். இது விசேஷமாக இந்த எறும்புக்கு தெரியும். மழை வந்தால் எவ்வளோ வெள்ளம் வரும் வரைக்கும் அதுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆழமாக்குள்ளே கூலி பண்ணும். மழை நீர் வந்து பூமியில் வருதுங்களா, மழை நீர் வருதுங்களா, 6 மாதத்துக்கு அப்புறம் வர்ற மழை எவ்வளோ மழை வரும்னு அதுக்கு தெரியும். அந்த ஞானத்தை தேவன் கொடுத்துருக்காங்க. எல்லா உயிரினுக்கும் இருக்குது. நீங்கள் குருவி கூடு கட்டுறது பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தூக்கணாங்குருவின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏதாவது கிராம பகுதியிலலாம் பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும், சிட்டிகளெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த குருவி என்ன வேணால் கூடு கட்டுறது மரத்தில், அது கட்டுற உயரத்தை நீங்கள் கணிச்சிங்கன்னா அவ்வளோ அந்த அளவு அது வரைக்கும் அதுக்கு ஆபத்துலன்னு அர்த்தம். எல்லா குருவிகளும் மேலே கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மழையினால ஆபத்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், மற்ற உயிரினங்களால ஆபத்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அது ஆபத்தை அறிஞ்சு கண்டுபிடிக்கும், வானிலையை கணிச்சு அதனோட இருப்பிடத்துக்கு. அப்போது தண்ணீர் இறங்கும், இவ்வளோ ஒரு 10 அளவு மழை வருது அப்படின்னா இவ்வளோ இறங்கிற தண்ணி அப்படின்னா அதுக்கு கீழே கொண்டே வைக்கும் வேற ஒரு. அவ்வளோ ஞானத்தை தேவனை கொடுத்துருக்குறாங்க. காரணம்னா, நீங்கள் இந்த நோவாவுடைய இந்த காரியத்தை ஆதியாகமத்தில் படிக்கும்போது ஒரு வசனத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சகல ஜீவராசிகளோடும் தேவனோட தன்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றினார் இருக்கும். அப்படின்னா ஆதாமோட மட்டும்தான் உடன்படிக்கை போட்டால் நம்ம நினச்சிருக்கிறோம். இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் உடன்படிக்கை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த உடன்படிக்கை மீறினது ஆதாம் மட்டும்தான். எந்த உடன்படிக்கை மீறாதது மனு குலத்தை தவிர மற்ற எல்லா உயிரினும் மீறவே இல்லை. மரம் செடி கொடியிலிருந்து எல்லா உயிரினும், சிங்கம், புலி, கரடி, எலி, பூனை, நாய், மாடு, ஆடு, கோழி, காக்கா, குருவி, நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் எந்த உயிரினமும் தேவனோடு செய்த உடன்படிக்கையே மீறவே கிடையாது. உடன்படிக்கையை மீறின ஒரே இனம் எதுனா மனுக்குலம் மாத்திரம்தான். அதனால தான் அது வந்து என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டுச்சோ அதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பரிபூர்ண நிலைமையில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். பரிபூர்ண நிலைமையில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனால் படைக்கப்பட்ட உயிரினம். அதனால தான் இவ்வளோ ஞானம் இருக்குது. ஆதாமுக்கும் அது இருந்துச்சு, நமக்கு இருக்கும். நம்ம பாவம் செய்துட்டே இருக்கிறதுனால, நம்மளுடைய ஜென்ம சுபாவத்திலே பாவம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இல்லை. உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்டு, இந்த மாதிரியான ஞானம் பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுக்கு தேவன் கொடுத்தவங்க படைச்சிருக்காரு. அவங்க வந்து எந்த பாவம் பண்ணாலும் அதை கண்டுபிடிக்க முடியுது, கிரகிக்க முடியுது. நம்மளால் கிரகிக்க முடியல. காரணம், நம்ம பாவம் பண்ணிட்டோம். பாவம் அதுக்குள்ள இல்லை, பாவம் நமக்குள்ள இருக்கு. நம்மளுடைய பாவத்தை நிமித்தமாக தான் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோமே தவிர அதுவாக எந்த பாவம் பண்ணல. இதுதான் நிலைமை. சரி, இப்போ ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காலம் தவறி வேலை செய்ய தவறிட்ட ஒரு எறும்பு மழை காலம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அது எப்போமா அப்படி எந்த நடக்காது, சூழ்நிலை நடக்காது. ஆனால் அப்படி நடந்துச்சுன்னா அது எப்படி ஃபீல் பண்ணும்? அந்த மாதிரி தான் திரள் கூட்டம். காலம் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அடடா, நான் செஞ்சுருக்கலாமே. ஏன்னா சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் இமியூண்ட அளவு தான், ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் இல்லையா? பெரிய அளவு வித்தியாசமே இல்லை. அவர்கள் உறுதியாக பிடிச்சி கொண்டவங்க சபை, கொஞ்சம் லேசியாக இருந்தவங்க, கொஞ்சம் சோர்வாக எல்லா காரியத்திலையும் கொஞ்சம் அசல்ட்டை விட்டவங்க திரள் கூட்டம் வைப்பாங்க. இது திரள் கூட்டத்துக்கே உண்டான மனப்பான்மை தான் அது. சபையிலேருந்து எப்படி திரள் கூட்டமாக மாறுறாங்க அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவங்க திரள் கூட்டமாக மாறுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம சொல்லும்போது, நமக்குன்னு தேவன் கொடுத்த அழைப்பு, அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு தேவன் முன்னாடி நிற்கும்போது, நான் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக என்னுடைய ஓட்டத்தை ஓடி இருக்கிறேன், எந்த வேலையும் நான் என்ன பண்ணல, எந்த வேலையும் நான் என்ன பண்ணல, தட்டி கழிக்கவே இல்லை, எதையும் நான் என்ன பண்ணல, அபத்தமாக நினைக்கல, எல்லா ஊழியத்தையும் நான் மேன்மையாக நினச்சி செஞ்சிட்ருக்கேன், ஓடி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லா வேலையும் செஞ்சிருந்தா மாத்திரம்தான் தேவ சமூகத்தில் போய் நம்ம உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரன் சொல்லவே முடியும். இது சபைக்கே உரித்தான ஒரு வார்த்தை இல்லையா? இதை நம்ம செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணும் இப்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம எங்கிருந்து கற்றுக்குறோம் அப்படின்னா எறும்புட்டு இருந்து கற்றுக்குறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தவறிட்டோம்னா, காலம் கடந்துருச்சுன்னா தவறிட்டோம்னா, முடிஞ்சு போனதை நம்ம என்ன பண்ண முடியாது, திரும்ப கொண்டு வர முடியாது. மறு வாய்ப்பு சபை வகுப்பாருக்கு இல்லை. நீங்கள் சபையாகணும்னு முடிவு செய்துட்டீங்க அப்படின்னா 144,000 பேர்த்தில் ஒருத்தராக வரணும்னு நினச்சிட்டா ஒரே அட்டம்ப்ட் தான், ஒரே முயற்சி தான், அதிலே வந்துடும்.
வாய்ப்பை இழந்து திரும்ப வாய்ப்பு பெறதுங்கிறது இல்லை. சரியா? அப்போ நமக்கு காலம் கடைசி, கொஞ்ச காலத்தை நம்ம உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய ஓட்டத்தை வேகமாக பண்ணணும். எப்படி வேகப்படுத்துறது அப்படின்னா, தேவையான உரிமையான வாழ்க்கை, இதெல்லாம் அதிகமாக செய்யணும். அப்போது நமக்கு தடையாக இருக்கிறது உலக காரியங்கள், அதை விட்டு ஒழிக்கிறது, கம்மி பண்ணுறது, கமிட்மெண்ட்டை அங்கே வெளியே கம்யூனிட்டி இங்கே அதிகப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம திட்டமிடும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இன்னொரு படிப்பினை எறும்பிடுது நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அங்கங்களுக்கும் தனித்தனி வேலை உண்டுங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கிறோம். எப்படி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ராணி எறும்புன்னு ஒன்று இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும் உருவத்தில். இந்த காலநிலைகளில் பார்க்கும்போது ஒரு ஒரு பல மில்லியன் இருக்கும். சரிங்களா? அதில் ஒரு சில ராணி எறும்புகள் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கோடிக்கணக்கில் ஒரு எறும்புகள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எறும்பு தான் ராணி எறும்பு அந்த மாதிரி இருக்கும். அது அதனுடைய வேலையை என்ன அப்படின்னா, அதனுடைய வேலை ஒன்று தான், அதை வந்து இனப்பெருக்கம் பண்ணுறது மட்டும்தான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? அதனுடைய வேலை அது இனப்பெருக்கம் மாத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும். எறும்புகளுடைய எண்ணிக்கையாக பெருக்கிட்டே இருக்கும், இனப்பெருக்கத்தை பண்ணிகிட்டே இருக்கும். ஆண் எறும்பு இருக்கு, ராணி எறும்பு போலவே இருக்கும், உருவத்தில் சிறுசாக இருக்கும். உருவத்தில் சிறுசாக இருக்கும். அது இனப்பெருக்கம் பண்ணாது. சில நேரங்களில் வந்து இனப்பெருக்கம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சில எறும்பும் இருக்குது. ஆனால் இதனுடைய வேலையே என்ன அப்படின்னா, இது பறந்து பறந்து தேடி 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 எறும்புகளுக்கான கூடுகளை கட்டிகிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த ஆண் எறும்புடைய வேலை என்ன அப்படின்னா, தேடி தேடி எங்கெல்லாம் சாதகமான சூழ்நிலை இருக்குதோ, எறும்பு வாழ்கிறதுக்கு, எறும்பு சேகரிச்சுக்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை எங்கெல்லாம் இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கான இருப்பிடத்தை கட்டி கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து ஆண் எறும்புடைய வேலை. ஒர்க்கிங் எறும்புன்னு இருக்கு இல்லையா, அந்த எறும்பு எல்லா வேலைகளும் செய்யும். அதனோட வேலை என்ன, முக்கியமாக உணவு சேகரிக்கிறது அதனுடைய பிரதான வேலை. அதனுடைய ஆயுசு நாட்களில் உணவு சேகரிக்கிறது மாத்திரம்தான் பிரதான வேலை. அந்த வேலையை எது செய்யும் அப்படின்னா ஒர்க்கர், அதாவது வேலைக்கார எறும்பு அப்படின்னு அர்த்தம். வேலைக்கார எறும்பு. ராணி எறும்பு உணவு சேகரிக்காது, ஆண் எறும்பு உணவு சேகரிக்காது. சரியா? இந்த வேலைக்கார எறும்பு மாத்திரம்தான் உணவு சேகரிக்கும். இப்போ ராணி எறும்புடைய வேலையை இந்த எறும்பு செய்யாது, வேலைக்கார எறும்பு செய்யாது. வேலைக்கார எறும்புடைய வேலையை ஆண் எறும்பு செய்யாது. இப்படி தேவன் அது படைக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு படைப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே என்ன கூடி வாழுது. சரி, இந்த ஒரு குணாதிசயத்திலிருந்து, இந்த அம்சத்திலிருந்து என்ன படிப்பினை நமக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பர். வேற இதெல்லாம் சேர்ந்துதான் எறும்பு கூட்டம். சொல்லுங்க. சூப்பர், அருமையான பதில். வேற வேற ஏதாவது உங்கள் இடத்துல இருந்து இந்த படித்த இந்த குணாதிசயத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? சூப்பர். தன்னுடைய பொறுப்பை அது சரிவர செய்துட்டுது. அப்புறம் சரி, வசனங்கள் என்னங்க? ஒற்றுமை, அது வந்துருச்சு பாருங்க. அது ராணி எறும்பாக இருந்தாலும் இது வேலைக்கார எறும்பாக இருந்தாலும் அங்கே ஒரு ஒற்றுமை. காரணம், அது அதனுடைய வேலை செய்யும், இதனோட வேலை செய்யும். ஆனால் எல்லாமே ஒரே நோக்கத்துக்காக தான் செஞ்சுட்டு இருக்கு. 3 வகுப்பார் இருந்தாலும் 3 வகுப்பாருடைய நோக்கம் ஒன்று தான். அவங்க எல்லாமே ஒன்றா தான் கூடி வாழ்கிறாங்க. அது அவங்களுடைய ஃபேமிலி, ஒட்டுமொத்த எறும்பு ஃபேமிலி. அதுக்காக தான் அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே எறும்பு தான். ராமசாமி குப்புசாமின்னு இல்லை, வித்தியாசமெல்லாம் கிடையாது. இவங்க கொஞ்சம் மேனேஜர், இவங்க சீனியர் மேனேஜரு, இவங்க சூப்பர்வைசர் எறும்பு அப்படிலாம் இல்லை. வேலைக்கார எறும்பு தான். அது அவங்களுடைய வேலை செய்துட்டே இருக்கும். சரி, இப்போ இதில் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதும் பொழுது சொல்கிறாங்க 12ஆம் அதிகாரத்தில், சரீரம்ன்ற புது சிருஷ்டிக்கு சொல்லும்போது சரீரத்தை அங்கே மையப்படுத்தி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே வேறு வேறு அங்கமாக இருக்கிறீங்க. ஒருத்தர் காதாக இருக்கிறீங்க, ஒருத்தர் மூக்காக இருக்கிறீங்க, ஒருத்தர் கண்ணாக இருக்கிறீங்க, ஒருத்தர் கையாக இருக்கிறீங்க, ஒருத்தர் காலாக இருக்கிறீங்க, ஒருத்தர் இருதயமாக இருக்கிறீங்க, ஒருத்தர் அப்படியே வந்து ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு இடமா இருக்கிறீங்க. ஆனால் எல்லாரும் நீங்கள் சேர்ந்து ஒரே சரீரமாக இருக்கிறீங்க. அவயங்கள் அநேகம் இருக்கு, ஆனால் சரீரம் ஒன்றா இருக்கு. இந்த கை எந்த வேலை செய்தாலும் அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா அந்த சரீரம் நல்லா இருக்கணுங்கிற செய்யும். கரெக்டா? இந்த கால்
அவயத்தில் அதுக்கு பேர் காலாக இருக்கலாம், இதுக்கு பேர் கையாக இருக்கலாம். ஆனால் எந்த வேலை யார் செய்தாலும் அதனுடைய நோக்கம் ஒன்றா இருக்கா? சரியா? அதனுடைய உருவத்தில் வித்தியாசம் இருக்கு. இங்கே ராணி எறும்பும் வேலைக்கார எறும்பு போல உருவத்தில் வித்தியாசம் இருக்கு. ஆனால் செய்கிற வேலைகள் எல்லாமே ஒன்று தான். வசனங்களை சகோதர வாசிங்க. திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை படித்து நம்ம நினைவுபடுத்திக்குவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம ஒரே சரீரம் அப்படிங்கிற நினைவு, அந்த கான்சியஸ் நமக்கு எப்பவுமே இருக்கா? நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை முன்வைக்கல. நம்ம எல்லாமே ஒரு சீர்தூக்கி பார்க்குறோம். தனிப்பட்ட சுய பரிசோதனை செய்யும்போது தனியாக செஞ்சுக்கிறோம். நம்ம எக்லீசியாவை சேர்ந்து செய்யும்போது நம்ம எக்லீசியாவை எப்படி இருக்குது? ஒரே சரீரமாக இருக்கிறோமா? அப்படி ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆமாம், ஒரே சரீரமாக தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம செய்திருக்கணும். எந்த வசனத்துனா அப்படியே தொடர்ச்சி அவர் எழுதார் 26 28 வரைக்கும் கூடிய வசனத்தில் என்னன்னா, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் சேர்ந்து அந்த அவயத்திற்கு. இது நம்ம உதாரணமாக பார்ப்போம். கை அடிபட்டுச்சுன்னா எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த கை அடிபட்டுருச்சு, உடனே இந்த கை டக்குன்னு வந்து என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. கால் அடிபட்டுச்சா 2 கை சேர்ந்து போகுது. கண்ணு காலிட்டு வர முடியாது கண்ணு, ஆனால் என்ன பண்ணுது, அதுக்காக கலக்கிறது. பெயின் ரிலீஸ் பண்ணுது. வலியை மூளை வலியை தாங்குது. ஒவ்வொன்றும் சரி. அப்போ ஒரே, ஆமாம் நாங்கள் எல்லாருமே ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒன்றா தான் இருக்கிறோம், நாங்கள் சரீரம் முதல்ல நினைக்கிறோம் அப்படின்ட்டா உண்மையாக இந்த சிடிஆர் எக்லீசியாவில் இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளும் நாங்கள் எல்லாரும் கிறிஸ்து சொன்னது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கோள் காட்டுறது போல் நாங்களாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா, இது நமக்கு உண்மையாகவே இந்த வசனத்தின் அடிப்பில் நமக்கு அந்த உணர்வு வருதுன்னா நம்ம ஒன்றா இருக்கிறோம். இல்லைன்னா நாமளே நினச்சிக்கலாம் நம்ம இல்லை. அப்போ ஒரே சரீரமாக இல்லை அப்படின்னா நம்ம எதை இழக்கிறோம்? எதை இழக்கிறோன்னா கிறிஸ்துவின் சிந்தை இழக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை இழக்கும் போது நம்ம வாய்ப்பே இழக்கிறோம். நம்முடைய நோக்கம் உண்மையாகவே சபையாகிறதா இருந்துச்சுன்னா, என்னுடைய நோக்கம் சபையில் நான் என்னை தனித்து காட்டணுங்கிறது நோக்கமாக இல்லாமல், என்னுடைய நோக்கம் நான் கிறிஸ்து கேட்ட மனவடியாகவும் நான் சபையாகணுமா இருந்துச்சுன்னா இந்த எண்ணம் வந்துடும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நான் இந்த சரீரத்துக்குள்ளே நான் இல்லை. ஒருவேளை எனக்கு இல்லை, 100 பேருக்கு இடத்துல எனக்கு மாத்திரம் இந்த எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணம் இல்லை, இந்த உணர்வே எனக்கு இல்லை அப்படின்ட்டா, இந்த உணர்வே எனக்கு இல்லை அப்படின்னா அந்த சரீரத்தில் நான் மாத்திரம் இல்லை, மீதி 99 பேரும் சரீரமாக இருப்பாங்க. சரிதானே? அப்போ அந்த வாய்ப்பை நானாக இழந்துகிட்டே இருப்பேன். அப்போது இங்கே சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, இந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, நான் உங்களை மகிமைப்படுத்தினது எதுக்காகனா இப்படி தான், இதுக்காகத்தான். நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறதுக்காக, அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, ஒரே சரீரமாக இருக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொடுத்துருக்குறாரு. ஏற்கனவே உங்கள் மத்தியில் அநேக முறை இந்த காரியம் சொல்லியிருக்குது. என்ன அப்படின்னா, ரகசியம்னு பைபிள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ரகசியத்தை தேவன் நமக்கு மாத்திரம் சொல்லியிருக்கிறார், யாருக்கும் சொல்லலை. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிகமாக கணக்கு குடிக்கிறதா இருக்கிறோம். மாமா, உங்களுக்கு தெரிஞ்ச 2 ரகசியம் சொல்லுங்கள். ஒரு ரகசியம் சொல்லுங்க. ஒரு ரகசியம் பைபிளில் ரகசியம் எழுதுனவன் நான் சொல்ல புரியுங்களா? சரி, நானே சொல்லிடுறேனே. ஓகே, புது சிருஷ்டி ரகசியம். கிறிஸ்துவானவர் உங்களுக்கு இருக்கிறதே ரகசியம். அப்படின்னு என்ன, புது சிருஷ்டிங்கிறது உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறது ரகசியமா ஒன்று. அடுத்தது சரீரம், இந்த அது ரகசியம், அதுதான் சொல்கிறாரு. இது இந்த சரீர கான்செப்ட் ஆரம்பிக்கும் போது ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார். இது ஒரு ரகசியம். எல்லாரும் சரீரம் ஒன்றா இருக்கிறோம், கிறிஸ்து தலையாக இருக்கிறார், இது ரகசியம். ரகசியம் பெருசு. நான் கிறிஸ்துவை குறிச்சும் சபையை குறிச்சும் சொல்கிறேன் அப்படின்னு முடிக்கிறேன். இந்த மாதிரி பைபிளில் எங்கெல்லாம் ரகசியம் இருக்குதோ அந்த ரகசியத்தை பெற்றுக்கொண்ட நாம தேவன் நம்மகிட்ட சொல்லிட்டு செய்கிறார். அதெல்லாம் ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா அதை செய்தே ஆகணும்.
இப்போது இதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது என்னன்னா எல்லாமே அங்கே இப்போ நம்ம எறும்புகிட்ட பார்க்கும்போது இருந்தது போல தான். எறும்புகிட்ட இருக்கு அந்த அந்த குணாதிசயத்தை கொடுத்து தான் படைச்சிருக்கிறார். அது செஞ்சுட்டே இருக்குது, கொஞ்சம் கூட சோர்வடையும் செய்துட்டு இருக்குது. எபேசியர் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எபேசியர் 4:16 இது ரொம்ப அருமையான வசனம். எல்லாருமே நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. சகோதரி வாசிங்க. எபேசியர் 4:16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, சரீரம் முழுவதும் அங்க எப்படி இருக்குன்னா இருக்கு. அதுல அந்த சரீரத்துக்கு எல்லா அவயங்களும் உதவியா இருக்குதாமா. அந்த அவயத்தினால என்ன செய்ய முடியுமோ அது சரீரத்தினுடைய நலனுக்காக அந்த அவயம் செய்துட்டே இருக்குது. அதனால என்ன முடியுமோ அதனுடைய அளவுக்கு தக்க கிரியை செய்துதான். அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க. நான் அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ண விட்டுட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிக்கங்க. அது ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்யப்படுதுன்னு. இப்போ பாருங்க, ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை, இந்த குழந்தை வந்து நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் குழந்தைகிட்ட போயிட்டு இதை கேட்குறீங்க, கொஞ்சம் அங்கிளுக்கு ஒன்று கொடுக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த குழந்தை எடுத்து கொடுக்குதா? அதோட பிஞ்சு கையில் எடுக்குமா? இப்படி எடுக்கிறது வந்து ஒரு 1.5 கிலோ வருமா? எவ்வளோ வரும்? அதில் என்ன வருமோ வரும். கரெக்டாக அது அப்படி பிஞ்சு கையில் என்ன எடுத்து இப்படி இப்படி வைக்குதா? கரெக்டாக. பெரியவங்க கொஞ்சம் ஒரு வளர்ந்து ஒரு 10 வயசு பையன் அவன் கையில் அள்ளுறான், எவ்வளோ வரும்? கொஞ்சம் ஜாஸ்தி வருமா? சரி. இப்போ நான் இப்படி பாடுறேன்னா நான் என்னோட கைக்கு நேரிட்டது எதுவோ. நீங்கள் ஆசாரி கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த தூப கலசத்தில் அந்த தூப வர்க்கத்தை அள்ளுறது எப்படின்னா கைப்பிடி நிறைய அளவு அப்படி அள்ளுறாரு. அவங்களுக்கு என்ன வருதோ அது முழுசாக கொடுத்துறது, அவ்வளோதான். தேவன் உங்கள் கை சிறுசாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவ்வளோதான் கேட்குறாரு. இப்போ நான் அள்ளுறேன் அப்படின்னா என்கிட்ட 1/2 கிலோ வரும்னா 1/2 கிலோ நான் கொடுத்துடணுமாமா. ஒரு குழந்தைகிட்ட 1/2 கிலோ வராது இல்லையா? 1/2 கிலோ அள்ளினா வராது இல்லையா? அந்த எடை ஒரு 100 கிராம் வருமா? கொடுக்கணும். இப்போ என்னால் வந்து ஒரு 500 கிராம் அள்ளி கொடுக்க முடியும் அப்படின்னா நான் அங்கே ஒரு 300 கிராம் தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 200 கிராம் நான் என்ன பண்ணேன்? சிக்கனம் இல்லை, நான் என்னுடைய இருதயத்தை அடைச்சிக்கிட்டேன். அதுதான் உண்மையானது. அப்போது ஒரு வேலையாகட்டும், ஒரு விஷயங்களாகட்டும், ஒரு கிரியாகட்டும், என்னால் என்ன முடியுமோ அதை செய்திடணும். அதான் ஒவ்வொரு அவையும் தன் அளவுக்கு தக்கதாக ஃபுல்லாக செஞ்சிருது. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நம்முடைய அளவுக்கு தக்க தேவன் நம்மள்கிட்ட என்ன ஒரு கொடுத்துருக்காரோ, நம்ம பெற்றுக்கொண்ட தாளந்து 2னா 2, 4னா 4, 5னா 5 தாளந்துக்கு தக்க கொடுத்துடணும். புரியுதுங்களா? அன்பான சகோதரர்களே, இந்த 2வது எறும்பிடத்துலேருந்து கற்றுக்கூடிய 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாமே அதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு, முழு அர்ப்பணிப்போட செய்து தன்னுடைய வேலையில் அது குறைவு வச்சதே இல்லை. சரியா? இதை நம்ம கற்றுக்கிறோம். 3வது, ஒரு எறும்பு இன்னொரு எறும்பிட்டு இருந்து கற்றுக்கலாம். எப்படி? சரி, இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு முதல்ல கேட்டது போல தான் எறும்பு குறித்து அந்த குணசன் பார்க்கும்போது, எறும்பு ஏன் சாரசாரையாக செல்லுது, வரிசையாக செல்லுது, நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அது ஏன் அப்படின்னு அறிவுபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த பாடத்தில் சகோதரன் அதை மேற்கோள் காமிச்சிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ஒரு எறும்பு இல்லை, எல்லா எறும்பும் அந்த வேலைக்கார எறும்புகள் தான். வேலைக்கார எறும்புகள் குறித்து இது பார்க்க, வேலைக்கார எறும்பு என்ன பண்ணுமாம, எல்லாருமே அதனுடைய வேலையை உணவு தேடி தான் சுற்றிட்டு இருக்கு. ஒரு இடத்துல அதுக்கான உணவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போய் எடுத்துச்சுன்னா மற்ற எறும்புகளுக்கு ஒரு சமைக்க கொடுத்துரும். இது போய் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அந்த குடோனில் வச்சுட்டு திரும்ப எல்லா எறும்பும் கூட்டிகிட்டு வரும், ஃபாலோ பண்ணும். ஒரு எறும்பு முன்னாடி போகும், அது ஒரு சில அதுகிட்டருந்து வரக்கூடிய அந்த வேதி பொருட்களை சிலது அது கக்கிட்டு போதாம். பின்னாடி எந்த எறும்பு வந்தாலும் அது ஃபாலோ பண்ணிட்டு வரட்டுன்னு இருக்காங்க. எவ்வளவு உணவனோட அளவு பொறுத்து அங்கே வந்து ஒரு கிலோ சக்கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ சக்கரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய போட்டுரும். அது உடம்புலேருந்து போட்டுட்டு அதுட்டு உடம்புல நிறைய அந்த ஒரு வேதி
பொருட்கள் சில கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுமாம, அது வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ மற்ற எறும்புக்கு தான் அதுக்கான சமைக்க தெரியும். அது நிறைய போட்டுரும். ஏன்னா இங்கே நிறையா இருக்குது, நிறைய பேர் வரணும், வந்தால் எடுக்க முடியும். அது வழி நெருக கொடுத்துருமா. அப்படிதான் வழித்தரத்தை உருவாக்குது எறும்பு. அந்த எறும்பை ஃபாலோ பண்ணி போகும் எல்லா எறும்புகளும், அது உணவு எடுக்கும். ஒரு 2 பருக்க சாப்பாடு இருக்குன்னா அது அவ்வளோ வேஸ்ட் பண்ணி அது பண்ணாது. அது அதுவே எடுத்து போயிடும். அந்த இடத்துல அது தேவை. ஏன்னா அங்கே ஏன் அது வேஸ்ட் பண்ணுறது இல்லை, அதனுடைய எனர்ஜி என்ன, அது அதிகமாக உடம்புல வெளியேற்றும் போது சீக்கிரம் இறந்துடும். சில எறும்புகள் தான் செத்தாலும் பரவாயில்ல, இங்கே உணவு இருக்குன்னு தேடி காமிச்சிட்டு செத்துரும். ஒரு முறை தான் அது போயிட்டு திரும்ப இடத்துக்கு கொண்டு போயிடும், இறந்துருமாமா. ஏன்னா உடம்புல அவ்வளோ இது அதுக்கு எடுத்துருக்கு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்போது ஒரு எறும்பை பின்னாடியே எல்லா எறும்பு போகும். இங்கே சாப்பாடு இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா எல்லாமே வந்துருமாமா, ஃபாலோ பண்ணிட்டு வருமா. பெரிய பொக்கிஸ் புதையல் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் முன்னாடி வருவாங்க போ அப்படின்னு சொல்லாது. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை அற்பமாக நினைக்காது. அதுக்கு ஃபுட்டு கிடைச்சிருச்சு, இங்கே இடம் பார்த்துருச்சுன்னா எல்லாமே இங்கே வரும். அதனால தான் எறும்பு எங்கே போனாலும் சாரசாரையாக போகுது. சரிங்க அன்பானவர்களே, எல்லோரும் ஆவியில் நிறைஞ்ச நீங்கள் இதுக்கான விளக்கத்தை நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னவா இருக்கும் நமக்கான படிப்பினை? 3வது படிப்பினை, இன்னொருத்தர்கிட்ட இருந்து அது என்ன பண்ணுதுன்னா எங்கே ஃபுட் இருக்குன்னு கற்றுக்குது. அதனால் அதுக்கான தேவையை அதை ஃபாலோ பண்ணுது. எதுக்கு கீழ்ப்படியுது? ஃபுட்டுக்கு கீழ்ப்படியுது. ஃபுட்டை தேடுறதுல ஏதாவது ஃபுட்டு கண்டுபிடிச்சிச்சுன்னா அது தனக்காக வச்சுக்காம தன்னுடைய இனத்துக்கு வர வைக்குது. ஒரு 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 சத்தியம் நீங்கள் படிச்சிட்டீங்க, ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, தான் அறிஞ்சு கொண்ட சத்தியத்தை தனக்குள்ள வச்சுக்காது, மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இம்மீடியட்டாக அதை கன்வே பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய பரிசுத்தாவி இருக்கு இல்லையா, பரிசுத்தாவியில் என்ன இருக்காம நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நீங்கள் அதை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். தேவன் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கு இல்லைங்களா, தேவன் கொடுக்குற வல்லமையை நீங்கள் நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். எப்படி சொல்கிறீங்க கேளுங்க. தேவன் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆவியை ட்ரூத்தை, சத்தியத்தை, உண்மையை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தணும். தேவன் அது நிறைய வர்த்திக்க பண்ணுவார். அதே சேம் கான்செப்ட் தான், சேம் சேனல் தான் நம்மளோட தான் இருக்குது. அதே விஷயத்தை பண்ணிட்டு நம்ம தீமையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். ஈவில் ஸ்பீக்கிங், ஈவில் சர்மேசிங், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா, தவறான விஷயத்தை கடத்துறது, ஒருத்தர் பற்றி இன்னொருத்தருக்கு கடத்துறது இருக்கு இல்லையா, அதுவும் அதே வேகத்தில் போகும். ஏன்னா தேவன் 2க்கு தனித்தனியாக கொடுக்கல. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு புரியாமல் சொல்லணும்னா, இந்த கான்செப்ட் புரியாமல் சொல்லணும்னா, ஒரு வசனம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும்படி கர்த்தரே கட்டளையிட்டிருக்கிறார்னு ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? அந்த வசனத்தை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கான ஏதாவது அமௌண்ட் என்ன வச்சுக்கலாம், அதை வச்சுக்கலாம். உண்மைதான், அது இருக்குது, லிட்டரலாக மீனிங் இருக்குது. அதை இன்னொரு கோணத்தில் நீங்கள் பாருங்கள். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு சகோதரருக்கு ஊழியம் செய்கிறதுக்காக அவர் ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்தார். அந்த சகோதரருக்கு தேவன் வந்து ஒரு தாளந்தை கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாருன்னா, அந்த ஊழியத்தை செய்யறதுக்கான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. எப்படி? ஒரு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்குறாரு. ஏன் இங்கிலீஷ் நாலேஜ் கொடுத்துருக்கார் அப்படின்னா, இன்னைக்கு ட்ரூத் எல்லாமே இங்கிலீஷில் நிறைய இருக்குது, படித்து கண்டுபிடிக்கலாம், மூலப்பிரதிக்கு போகலாம், சகோதரருடைய வால்யூம்ஸ், ரீப்ரிண்ட்ஸு, நிறைய புக்ஸ் தேடி படிக்கலாம். அப்போ அந்த நாலேஜை வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரூத் சொல்லலாம். அதுக்காகத்தானே கொடுத்துருக்குது அந்த இங்கிலீஷ் நாலேஜ், அந்த அறிவு. இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, அது ஒரு அறிவு, ஒரு மொழி அறிவு. ஓகே, அது இப்போ அந்த மொழி அறிவு வச்சு சத்தியம் தான் பேசணும் இல்லையே, அந்த மொழி அறிவு வச்சு என்ன பண்ணலாமாம, அந்த இங்கிலீஷ் அப்படி நாலேஜ் வச்சு நம்ம வேலை செய்கிற இடத்துல பயன்படுத்திக்கலாமா? சுவிசேஷத்தினாலே இப்போ பிழைப்பும் உண்டாகுது அந்த சகோதரருக்கு. பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதே மாதிரி தான் ஒரு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வேறு எதாக இருந்தாலும், இப்போ இந்த டிசைன் ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் வந்து சத்தியத்தை இவங்களுக்கு இந்த அறிவு, இந்த நாலேஜ் கொடுத்தோம்னா இதை கொண்டு நிறைய பண்ணுவாங்க, நிறைய புக் டிசைன் பண்ணுவாங்க, மேகசின்ஸு, சப்ஜெக்ட், பிபிடி போடுறது. இப்போ இதை வச்சு ஆஃபீஸில் நாங்கள் நிறைய பண்ணுறோம், எக்ஸல் ஒர்க் பண்ணுறோம், பிபிடி ஒர்க் பண்ணுறோம். எனக்கு பிபிடி ஒர்க் இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நானும் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, இந்த பிபிடி ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியாது முதல்ல.
இந்த ட்ரூத்தில் வந்ததுக்கப்புறம் சகோதரர்கள் ஊழியர்கள் உடன் ஊழியர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கற்றுக்கிட்டு இப்போ ஆஃபீஸில் இதை வச்சு என்னுடைய பொழப்பை ஓடிட்டு கார்த்தி இந்த ஊருக்கு நல்லா பண்ணுவாப்பில் அவர்கிட்ட கொடுங்க. இதுதான் சுவிசேஷனால பிழைப்பு உண்டாகுது. இப்போ அதே தான் இதில் டேஞ்சர் என்னென்னா, அதை நான் தவறாக பயன்படுத்த முடியும், தேவன் அதை தடுக்க மாட்டார். தவறாக பயன்படுத்திட்டா என் வாய்ப்பை நானே இழந்துடும். ஏங்க தடுக்க மாட்டான் தேவன். ஆமாம், ஆதாம் ஏவாள் முன்னாடி நன்மை பழம் இருந்துச்சு, தீமை பழம் இருந்துச்சு. கரெக்டா? அவங்க பாவத்தினுடைய கனியை எடுத்து சாப்பிட்டாங்க. தேவன் போய் தடுத்தாரா? கைப்பிடிச்சிட்டாரா? விட்டுருவார். அதே மாதிரி தான் இப்போ நமக்குள்ள நிறைய ஸ்பிரிட் இருக்கும். அந்த ஹோலி ஸ்பிரிட் வச்சு நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, படித்தா புரியறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த நாலேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொருத்தருடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பண்ணவும் முடியும். ஆனால் நம்ம எடுத்து எதுக்கு பயன்படுத்துகிறோம், பிரயோகப்படுத்துறதுன்னு விஷயம் இருக்குது. நம்ம எதை தேடணும்னா, வேத வசனங்களை தேடுறதுக்கு நமக்கு அந்த நாலேஜ் கொடுத்துருக்கு, அந்த பவர். அந்த பவரை நம்ம மற்றவங்க இடத்துல இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்த முடியும். ஆனால் தேவ சமூகத்தில் அது பிரியா இருக்காது, அருவருப்பாக இருக்கும். சரியா? இப்போ இந்த பாயிண்ட் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, எறும்பு நேரத்தில் இப்படியாக ஒரு விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஃபாலோ பண்ணுது, ட்ரூத் சத்தியத்தை காமிச்சு கொடுக்குது, பின்பற்றுறாங்க. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. எல்லா எறும்புமே அதனுடைய வழித்தரத்தை அமைக்குது. 1 கொரிந்தியர் 11:1 பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்படின்னா என்னென்னா, கிறிஸ்துவில் என்னை மாத்திரம் பின்பற்றுங்கன்னு சொல்ல அவர். நான் கிறிஸ்துவை எனக்கு முன்னாடி ஒரு எறும்பு போயிருக்குது, சத்தியத்தை காமிச்சிருக்குது, நான் அந்த எறும்பு தேடி போடுறேன், நீங்கள் என்னை தேடி வாங்க. இதான் அந்த வழி, அந்த அந்த கியூ. உங்களுக்கு புரியுதா? வரிசை. கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், சபை. அதான் அவர் சொல்கிறார். இந்த ஆர்டர் சொல்கிறார். வழி, அவர் முன்னாடி சத்தியத்தை தேடி கை கொடுத்துட்டார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து வந்துச்சு. இப்போ அதை எடுத்து அப்போஸ்தலன் பவுல் அதை அப்படியே செய்கிறார். நான் அவர் பின்பற்றி போகிறேன், பிடிச்சிட்டேன். நீங்கள் என்ன அப்படியே என்னை பின்பற்றி ஓடி வாங்க. நான் எங்கே போகிறேனோ கிறிஸ்து இடத்துல நாம் போயிடலாம். இது 3வது படிப்பினை. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, அடுத்தது 4வது படிப்பினை, ஒருவர் தாங்கிறது. இதில் என்ன ஏற்பட்டுக்கூடிய விசேஷத்தை கொண்டு சொன்னேன்னா, பாலம் கட்டுமாமுங்க. பாலம் கட்டுமா. எதுக்கு பாலம் கட்டுது? ஒரு மரக்கிளை இருக்குன்னா மரக்கிளையில் போயிடும். பக்கத்தில் இன்னொரு மரக்கிளை இருக்குன்னா அதுக்கு இதுக்கும் கேப் இல்லையா, கீழே விழுந்துடும் இல்லையா? அப்போ அது அங்கே போகணும். அப்படின்னா முதல் எறும்பு அந்த அந்த கார்னரில் நின்றுட்டு முதல் எறும்பு என்ன பண்ணால் அப்படி நிற்கும். பின்பாகத்தை அப்படி லாக் பண்ணி நிற்கும். அப்படி முன்பு இன்னொரு எறும்பு வரும், இது மேலே ஏறிட்டு அடுத்து இதை டச் பண்ணி அடுத்து நிற்கும். இப்படியே படப்படன்னு பண்ணுவாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் கட்டுமாம, அதனால் முடியுமா? அதுக்கிட்ட அவ்வளோ மேன் பவர் இருந்துச்சுன்னா போதும். மேன் பவர் சொல்லக்கூடாது, எறும்பு பவர் இருந்துச்சுன்னா போதும். சரியா? நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் இது ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த கட்டிங்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பாருங்கள். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் பாருங்கள். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது அழகாக, இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், கொஞ்சம் அதனுடைய டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அது அப்படியே கட்டிகிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுக்காக ஸ்கேல் வச்சு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிகப்படுத்தும் போது அப்படியே ஓட்டிடும், ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ பாருங்க, இப்போ இந்த காரணத்தை இப்படியே போகலாம். ஆனால் அது என்னென்ன வேஸ்ட் பண்ண விரும்பல, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கே சின்ன பழம் போடுது. இப்போ அதை அந்த வி பெருசு பண்ணுறாங்க. பெருசு பண்ணும்போது அது தேவைப்படும் போது அந்த எனர்ஜி கொடுக்குது, தேவையில்லாத இடத்துல அது எனர்ஜி கொடுக்கல, அப்படி கொடுக்குது. இந்த வேலை முடிச்சுட்டு அந்த பாலத்தை எடுத்துடும். இதெல்லாம் டெம்பரவரியாக போடுற பாலம். இதில் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, அந்த பாலத்தில் இருக்கிறது ஒரே எறும்பாக இருக்காது, அடிக்கடி அந்த எறும்புகள் மாட்டிகிட்டே இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு இப்போ அது முடிஞ்சிச்சு, பாலம் முடிஞ்சிச்சா? இப்போ அந்த பாலத்தில் இருக்கிற ஒவ்வொரு எறும்பும் அப்படியே மேலே வந்துடும். சரி, ஓகே.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு குணத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? பாலம் கட்டுறதுல நமக்கு என்ன? நாமளும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? பாலம் கட்டணுமா? எங்கேயோ சத்தம் கேட்குது. இதுதான் சரி. அந்த எறும்பினுடைய விசேஷித்த குணலட்சணம் வேற எந்த உயிரினத்தையும் நம்ம பார்க்குறோமா தெரியல. ஒருவேளை இதுகிட்ட இது சிறப்பம்சமாக இருக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து உணவு எடுக்கிறதுக்காக தேவைப்படுதுன்னா அங்கே இடம் இல்லை, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இல்லை அப்படின்னா இதுவே அதுவாக மாறுது. ஓகேங்களா? எத்தனை எறும்பு வேணுமோ அதனுடைய டிஸ்டன்ஸை கணக்கிட்டு இது பாலம் கட்டிடுது, இம்மீடியட்டாக கட்டிடுது, கடற்கரை கட்டிடுது. கட்டிட்டு உணவை அங்கிருந்து இங்கே கடத்திட்டு இருக்கு, கொண்டு போகுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த பாலத்தில் ஒரு 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 10,000 எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 எறும்பு மாத்திரம் பாலத்தில் இருக்காது. ஏன் முடியாது இல்லையா? அதுக்கு அப்படியே கட்டிவிட்டு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, எறும்பு அது பாலத்தை டிஸ்டர்பே ஆகாமல் கொஞ்சம் கூட சேர்க்க இல்லாமல் வேற எறும்பு இடம் மாறிட்டே இருக்கு. வேற எறும்பு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும், அது அந்த அந்த இடத்துக்கு வேற இன்னொரு எறும்பு வந்துடும். வெயிட் தூக்கிட்டு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? கொஞ்ச நேரம் பிடிச்சிருக்கு, சரி நீ போ, நான் வந்து பிடிச்சிக்கிறேன். ஒரே எறும்பு அந்த ஒரு சில எறும்புகள் மாத்திரம் அப்படியே போய் அதை பண்ணல. ஜாலியாக நடந்துட்டு இருக்கிற எறும்பு அப்படி நடந்துகிட்டே இல்லை. எல்லாமே வந்து ஒரே எறும்புக்கு முட்டு கொடுக்கல, மாற்றி மாற்றி இருக்கு. அதனால தான் வந்து அது எவ்வளோ ஒரு பாலமாக செய்ய முடியுது. சரி, என்ன பாயிண்ட் பேச வரேன்னு சொல்லுங்கள். வசனமே போட்டோம். ஒரு பாரத்தை ஏன் சுமக்கணும்? எனக்கு செமக்கு திராணி இருக்குன்னு நானே செமந்துட்டு இருக்கலாமே. ஒன்று. இன்னொருத்தருக்கு அந்த அந்த அது தெரியுது பாருங்க. இந்த டைமிங்கில் போய் நம்ம ஆள் மாற்ற ஷிஃப்ட் மாற்றிக்கணும்னு தெரியுது அதுக்கு. அதனால் முடியாது, ரொம்ப நேரம் நம்ம தாங்கிட்டு இருக்குன்ட்டு அதுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. வசனம் சொல்லும்போது சாலமன் சொல்கிறாங்க, அதுக்கு பிரபுக்கள் இல்லை, அதுக்கு அதிபதிகள் இல்லை. கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கேப்டன் இருந்து முன்னாடி இருந்து பாருங்க, அந்த 4ஆம் நம்பர் எறும்பு ரொம்ப நேரம் நிற்குது, மாற்றுங்க, 3ஆம் நம்பர் நீங்கள் இங்கே வாங்க சொல்ல. அதுவாக மாறுது. காரணம்னா தெரியும், இசைவு. நான் இந்த வேலை செஞ்சேன்னா எவ்வளோ கஷ்டம் அதுக்கு தெரியும், அதனால் அது மாற்றுது, மாறி மாறி செய்யுது. அப்படி செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்குது, எளிமையாக இருக்குது. எவ்வளவு கஷ்டமான வேலையை செய்ய முடியுது. ஒரு வெயிட்டான பொருளை தன்னை விட 100 மடங்கு இருக்கிற தூக்கிடும், அதை விட பெருசாக இருக்குது தூக்கிட்டு போகணும் வச்சுக்கோங்களேன். ஒரு கரப்பாம்பூச்சி இறந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 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 50-100 எறும்பு வரும், அழகாக தூக்கு கடகடன்னு போயிட்டே இருக்கும். சரியா? இதெல்லாம் நீங்கள் அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இதுல நம்ம என்ன கற்றுக்குறோன்னு சொல்லிட்டா டக்குனு நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடலாம், டைம் வேறு ஆகிட்டு இருக்குது. சரி, கற்றுக்குறோம், அடுத்த பாயிண்ட் போயிடலாம் அப்படின்றீங்களா? உண்மை அதுலேயே நின்றுட்டு உண்மைதான். பார்க்கும்போது எறும்பை நம்ம எவ்வளோ அற்பமாக நினச்சி இப்படி நினச்சதெல்லாம் இதுக்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குதானுங்கிறது நம்ம புரிஞ்சிச்சு. எத்தனை பேர்த்துக்கு நம்ம வந்து இடரலாக இருந்திருக்கிறோம், எத்தனை பேர்த்து நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கிறோம். ஒருத்தர் பாரமாக இருந்தாலும் தெரிஞ்சும் கூட அந்த பாரத்தை நான் தாங்கி பிடிக்கலையே. இன்றைக்கி உலக ஜனங்களுக்கே தெரியுது. ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டத்தில் நிற்கிறாங்க, ஒரு அம்மா கீரை வைக்கிற அம்மா நிற்குது அப்படின்னா, எப்பா இந்த தம்பி இந்த கூட தூக்கிடுறாசா அப்படின்னா உடனே ஓடி போய் தூக்கிடுறோம் இல்லையா? தூக்கிடுறோம் இல்லையா? அதுக்கு ஏதாவது சத்தியம் படிச்சிருக்கணுமா? அந்த கூட்டத்துக்கெல்லாம் சபையாகமா தேவன் வாய்ப்பு கொடுக்குறதில்ல. ஆனால் அது என்னென்னா மனுஷனாக பிறந்ததுக்கு செய்யணுமாமா. ஒருத்தர், நான் நேற்று டவுன் ஹாலில் பார்த்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒரு 2 மணி ஒருத்தர் தள்ளுவண்டி, அந்த வண்டி பலக வண்டி இருக்கும் இல்லையா, மாடு இருக்கிற இடத்துல மனுஷன் இருப்பாங்க, அதுதான் வண்டி பெருசாக இருக்கும், தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறார். அவர் அப்படியே இப்படி இருக்கிறார், பெரிய ஒருத்தர் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறார். டக்கு 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 நம்ம அது பார்த்தாங்க, ஓடுனாங்க, போய் கொஞ்சம் அப்படியே படப்பட ஒரு 4 பேர் தள்ளிவிட்டாங்க. அந்த இடத்துல தள்ளிட்டு அப்புறம் ஃப்ரீயாக போயிட்டுருக்காரு. திரும்ப வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்காங்க. ஒரு பாரத்தை ஒரு சம்பந்தங்கிறத காட்சியாக பார்க்குறோம். இதை செய்யணும், என்ன அடிப்படையில் நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த எறும்புகிட்ட இருக்கிற ஒற்றுமையில் எல்லாருமே ஒர்க் பண்ணுது. எந்த எறும்பும் அங்கே வந்து மேனேஜர் வேலை பார்க்கல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது. ஒருவேளை அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த அந்த உணர்வும் கூட இதை பார்க்கும்போது அந்த எறும்புட்டு நம்ம கற்றுக்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவான சில விஷயங்களை பார்த்தோம்னா 4, கடைசியாக 1 5 எறும்புட்டு இருக்கக்கூடிய குணலட்சணம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அது அப்படியே நமக்கும் பொருந்துறது. என்னன்னா 5வது, சண்டை பண்ணுதல் ஒருபோதும் கூடாது. ஏன் எறும்பு சண்டை போட்டால் என்ன ஆகும்? செத்துரும். எறும்பு இருக்கக்கூடிய குணலட்சணம்னா அது சாகு வரை சண்டை போடுதான். ஒரு எறும்புக்கு 2 எறும்புக்கு சண்டை அவ்வளோ சீக்கிரம் எந்த எறும்புக்கு சண்டை வராது. சண்டை வந்துட்டா அது இன்னும் இது அதை கொன்று இது அதை கொன்று செத்துரும். 2 பேருமே சாக வரைக்கும் போட்டு. அப்போ என்ன சாக வரைக்கும் சண்டை போட என்னன்னா செத்தாத்தான் அதனால அது சண்டை நிற்குது. அப்போ அந்த எறும்புக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? சண்டை வந்துடவே கூடாது. இது வரைக்கும் எப்படி இதெல்லாம் நமக்கு பொறுத்துச்சோ அதே போலவே இந்த பாயிண்ட் நமக்கு இருக்கு. 2 புது சிருஷ்டிகளில் சண்டை வந்துடலாமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. எறும்பை கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாருன்னா இந்த குணலட்சணம் சேர்த்து நம்ம பார்க்குறோம். 5 பாசிட்டிவான பாயிண்ட் பார்த்தோம், 1 நெகட்டிவான பாயிண்ட். ஆனால் நெகட்டிவான பாயிண்ட் நமக்கு பயங்கர எச்சரிப்பாக இருக்கிற பாயிண்ட். சண்டை அப்படிங்கிறது வந்து வேண்டவே வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்ன? அதுக்கான அது நீதிமொழிகள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். நீதிமொழி 30, 32, 33 வாசம் சொல்கிறேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. வசனம் உங்களுக்கு படிக்கும்போதே புரியும் நினைக்கிறேன். இதுக்கு விளக்கம் தேவையில்லை. அதாவது மேட்டிமை ஆயிரும். மேட்டிமை ஆயிடுச்சுன்னா அடுத்து பைத்தியம் முடிச்சு நடப்பீங்க. பைத்தியம் முடிச்சிடும். அந்த பைத்தியத்தில் வந்து என்ன ஆகும்? துர்சிந்தை வரும். பார்க்குறதெல்லாம் தப்பாக தெரியும். சரியா? அப்புறம் வந்து என்ன ஆகும்? இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? வாயை அப்படியே ரிவர்ஸில் வாங்க. துர்சிந்தை வருது, அது காரணம் பைத்தியம் முடிச்சிருச்சு. பைத்தியத்துக்கு காரணம் மேட்டிமை. மேட்டிமை, பைத்தியம், துர்சிந்தை. சரியா? அப்போ இதை அப்படியே இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்ற இதுக்கெல்லாம் நோ, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணி சொல்ல இம்மீடியட்டாக. சரி, அடுத்தது பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். சண்டைக்கும் ஒரு முகாந்திரம் இருக்குது. கரெக்டா? பால்ல இருந்து வெண்ணையா எடுப்பாங்களா? எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு பால், தயிர், அப்புறம் மோர், அப்போ தான் வெண்ணெய். இது ஒரு ஆர்டரு. இப்போ பாலிருந்து எடுத்துறாங்க. ரொம்ப அருமையான விஷயம். ப்ராசஸ் கம்மி பண்ணுறாங்க. இது வந்து எங்கள் இன்ஜினியரிங் கம்பெனிஸில் வந்து சொல்லும்போது இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஒரு 20 ப்ராசஸ் இருக்கிற இடத்துல அதை 10 ப்ராசஸாக பண்ணிட்டாங்க அப்படின்னா டைம் ரெடியூஸு, மேன் ப்ரொடியூஸ், காஸ்ட் ரிடக்ஷனுக்காக இது பண்ணுறது. அந்த மாதிரி இதுவும் பாலிலிருந்து வெண்ணெய் பிறக்கும். சரி, அப்புறம் ரத்தம் வந்துடும். இப்போது சண்டைக்கு பின்னாடி என்னென்னா கோபத்தை தூண்டி வருது. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன வந்து அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சண்டை போடுவேன். காரணம் அது ஆவியின் கனிகள் இல்லை, ஆவியின் குணலட்சணங்கள் இல்லை. அது தேவன் விரும்பாத குணலட்சணத்தில் இருக்குது. கலாத்தியத்தில் வாசிக்கும் போது பார்க்கணும். துர்க்கிரியையில் வருது சண்டை. சரி, அப்போ நம்ம இது வந்து எந்த சூழ்நிலையும் அப்போ ஒருத்தர் நம்ம கோபத்தை தூண்டுறாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது காலம் கடந்தும் தெரியுது, சில அனுபவத்தை தேவன் கொடுத்தும் தெரியுது. இப்போ எனக்கு நான் பர்சனலாக சொல்லும்போது நோ. சரி, அப்போது கோபம் இருக்கவே கூடாது. இருந்துட்டா என்ன ஆகுது? அங்கே எறும்பு எப்படி செத்துறதோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய புது சிருஷ்டின்ற கரு செத்துருது. 2 சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 சகோதரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நின்று குத்து சண்டை மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி வெளியரங்கமாக சண்டை போட மாட்டாங்க. மைண்டில் சண்டை போட்டுக்குவாங்க. இவங்க அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ள, இவங்க அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் சண்டை, வாய் சண்டை தானே நம்ம. அப்போ அதுவே என்ன ஆகுது அப்படின்னா புது சிருஷ்டிங்கிற அந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை அழிஞ்சு அங்கே வேற சிந்தை வந்துடுது. எவ்வளோ மோசமான விஷயம் பார்த்தீங்களா? அப்போ இதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஒருவேளை அதை மீறி நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் செஞ்சுட்டே இருக்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆக்கினையை கொண்டு விடுது. புது சிருஷ்டியை நம்ம கொண்டுட்டோன்னு என்ன அர்த்தம்? நாம் கோவப்படுறதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டி செத்துருது. புது சிருஷ்டி கொலை செஞ்சவங்களுக்கு 2ஆம் முறை தானே தண்டனை. கரெக்டா? பாருங்க வசனம் சகோதரி வாசிங்க. ரோமர் 2:8. ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல்
அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அவ்வளோதாங்க. கோவப்பட்டா தேவன் நம்ம மேல் கோவப்பட்டுறாராம். ஏன்னா புது சிருஷ்டி அது நேரடியாக தேவனுடைய படைப்பு, அது நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நம்முடைய பழைய மாமிச சரீரம் இருக்கு இல்லையா, ஜென்ம இதை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கே சரீரத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கே இல்லை, அதைவே நமக்கு எடுத்துக்க முடியாதாம்மா. ஒருவேளை புது சிருஷ்டியில் இருக்கிற நம்ம, ஏன்னா நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி இருக்கனால சரீரத்துக்கே கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுத்து சரீரத்தை பத்திரம் பார்த்துக்கணும். ஏன்னா உள்ள புது சிருஷ்டி இருக்குது அப்படின்னு பார்த்து சரீரத்தை வச்சுக்கணும். ஆனால் சரீரத்தை விட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புது சிருஷ்டி அந்த சிந்தைங்கிற கருவை அழிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் அதுக்கான நோக்கம், அதுக்கான மூகாந்திரம் ஆரம்பம் எங்கே இருக்குன்னா சண்டையில் ஆரம்பிக்குதுன்றாங்க. ஒருவேளை அன்பான சகோதரர்களே, எருமையினத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக விஷயங்களில் இதுவும் ஒரு விஷயமா இருக்கு. சரி, அதுக்கிட்ட அநேக விஷயம் கூடி வாழ்றது, அந்த அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற அன்பு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதை தான் புது சிருஷ்டிக்கான பிரமாணமாக இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தில் அங்கே பேசிட்டு போயிருக்காரு. வாசிங்க சகோதரி, யோவான் 17:21-23. யோவான் 17:21 முதல் 23 வரை. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம் அதுதான். நாம் ரெண்டு எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, ஒற்றுமையா ஒரே சிந்தையா ஒரே வேலையை செஞ்சுட்டு ஒரே மனநிலையில் இருக்கிறோமோ, அதே மாதிரி நமக்காகவும் சேர்த்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஒன்றா இருக்கிறது அப்படின்னா எறும்பை போல. வாசிங்க தொடர்ந்து. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த குளோரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காகத்தான் அந்த குளோரியை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் பார்த்தோம். குளோரி வாங்கிட்டு எப்படி தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா, பண்ணக்கூடாது. அடுத்தது, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபம் எப்போ அதுக்கு பதில் கிடைக்குது, வெற்றி கிடைக்குதுன்னா நம்ம எல்லாம் ஒன்றாக. அன்பான சகோதரர்களே, இப்போ எறும்பிடத்தில் நம்ம கற்றுக்கொண்ட பாடத்தில் பார்க்கும்போது எறும்பு அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது, ஒரே மாதிரி வேலை ஒன்றா சேர்ந்து செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. இந்த ஒற்றுமை இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுக்கும்போது எறும்பு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இனிமேல் இந்த எறும்பு இல்லை. உதாரணத்துக்கு எடுக்கணும்னா, ஒற்றுமைக்கு உதாரணத்துக்கு எடுக்கணும்னா அது சபை 1,40,000 பேரும் அவங்க உண்மையான உலகத்துக்கே உதாரணமாக இருக்கிறது அவங்க தான், எல்லாத்துக்குமே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முன் வாழ்க்கை வாழணும் இல்லையா. நம்ம புதுசினுடைய வால்யூம்ஸை படித்தது போல் அது முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்ல. இப்போ அந்த ஒற்றுமைக்கு எறும்பு சொல்லாதீங்கப்பா, இனிமேல் எங்களை சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணுமாமா. அதுக்கு அதனுடைய நம்ம பங்களிப்பாக ஒரு சரீரத்தில் இது எல்லாருமே சேர்ந்து தானே அந்த முடிவு எடுக்கணும், எல்லாரும் சேர்ந்து அந்த வேலை செய்ய முடியும். அப்போது நம்மளுடைய பங்களிப்பு என்னவோ அதுக்கு அந்த மனநிலை வச்சுக்கிறது. ஓகே, அதுக்கான ஷேர் என்னுடைய பங்கு நான் கொடுத்துறேன், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம வந்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பாடத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். எப்படி அப்படின்னா, ஒருவேளை நம்மகிட்ட அநேக குறைகள் இருக்கலாம், தேவன் எதிர்பார்க்கறது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது எறும்புகிட்டு இருக்குது. இப்போ தேவன் எறும்பத்தை தூக்கி நம்மகிட்ட காமிச்சிட்டார், எறும்பு காமிச்சிட்டார். இனிமேல் எறும்பை பார்க்கும்போது நமக்கு என்ன நான் வரணும், எறும்பை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் சொல்லுங்கள். சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, சில பொருள்களை தேவன் படைச்சதே எதுக்காகனா நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான், அவருக்கு வளர்ச்சிக்குன்னா ஒவ்வொன்றையும் பார்த்தா நம்ம தெரியணும். இப்போ கழுகு பார்த்தா ஒரு ஞாபகம் வரும், பனைமரத்தை பார்த்தா ஒன்று வரும். சத்தியத்தை படிச்சுக்கிறோம், நீதிமான் பனையை போல சிரிப்பான். நீதிமானா யார்? பனைமரத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஞாபகம் வரணும். கரெக்டா? அதே மாதிரி எறும்பை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இந்த விஷயத்த நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் தேவன் இந்த உயிரினத்தையும் படைச்சிருக்கிறாருங்கிற ஞாபகம் நமக்கு வரணும். எறும்பை நம்ம நிறைய பார்ப்போமா, ரேராக பார்க்குறது. சிங்கம், புலி, கரடி, யானையெல்லாம் நம்ம ரேராக பார்ப்போம். ஆனால் இந்த உயிரினத்தை இப்போ நீங்கள் கீழே குமிச்சு கொஞ்ச நேரம் உத்து பாருங்கள், கீழே உங்கள் கால் கடியில் ஏதாவது எறும்பு போயிட்டுருக்கும். அந்த எறும்பு போகும்போதெல்லாம் இந்த பாடத்தை நமக்கு நினைவுபடுத்திகிட்டே போகும். நம்முடைய நினைப்பூட்டல் கொடுத்துட்டே இருக்கும், ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, என்னை போல் இருங்க அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. சின்ன அற்பமான உயிரினம்,
நமக்கு அது பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்குன்றதுக்காக தேவன் படைச்சிருக்கிறார். தேவன் அதுக்கு பிழை பூட்டி அதை நடத்துறது எல்லாமே அந்த வாழ்க்கை நமக்கு அர்த்தம். அநேக முறை நம்ம தவறி இருக்கிறோம், உண்மைதான். அநேக முறை தவறு லேட்டாக நிறைய விஷயம் புரியும். அது புரியும் போது அதை நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அதை நிச்சயமாக நமக்குள்ளே அந்த விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணணும். இது ஒரே தவறிட்டோம்னா விடக்கூடாது, தவறவே விடக்கூடாது. தவறிட்டோம்னா வாய்ப்பை தவற விடுறோம், வாய்ப்பை நழுவ விடுறோம்னு அர்த்தம். இன்னும் வாய்ப்பை நழுவ விடுறதுக்கும் வாய்ப்பை தவற விடுறதுக்கும் நம்ம வேதமானவர்களாக நம்ம அழைக்கப்படலை, சபைக்கு அழைக்கப்படலை. ஒருவேளை நாம் இதுவரைக்கும் இந்த விஷயங்களை நம்ம குறைவுபட்டிருந்தால் நம்முடைய குறைகளெல்லாம் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார்.